உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ஜூலை 27ஆம் தேதி சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார். அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு சனி வக்ர காலத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஜென்ம சனி, அதை நீங்கள் குருஜி மறந்துட்டார் போல். ஜென்ம சனி என்பதால் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அவர் தான் வக்கரமாகிறார்ல. அப்போ என்ன ஆகுன்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். உடம்புல உட்காந்துருந்த சனி பகவான் ஒரு மரண பயத்தை கொடுத்துட்டே இருப்பார். என்ன மரண பயம்? ஏன்னா அவர் ஜென்ம சனி தான் இருக்கிறதுலே மோசம். இந்த 7 சனிகள்லேயே பிருந்தா 12ஆம் இடத்து சனி விரயத்தை கொடுப்பார், ஜென்ம சனி உயிர் பயத்தை கொடுப்பார், 2ஆம் இடத்து சனி குடும்பத்தை பறிப்பார். அப்படிங்கிறது விதி. உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கின்ற சனி பகவான் உடம்பை ரொம்ப பாடாப்படுத்தின்னு இருந்தார். உடம்பை பற்றி பயமுறுத்தலை கொடுத்துட்டு இருந்தார். இனி உடலால் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம், எந்த சனி ஒரு சிறப்பான பாயிண்ட் என்னென்னா, 3, 7, 10 அவரோட பார்வை 3ஆம் இடமாகப்பட்ட சகோதர பாவத்தை பார்க்கிறார், 7ஆம் இடமாகப்பட்ட திருமண வாழ்க்கையை பார்க்கிறார். அது என்ன குருஜி, அது மட்டும் அந்த டோனில் சொல்கிறீங்க? காரணம், 7ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய காதல். சனி உடம்புலேயே உட்காந்து லவ் பண்ணுறா எப்படி இருக்கும்? அப்போது உங்கள் காதலுக்காக முயற்சிகள் செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வள்ளி வர போரா அந்த மாதிரிலாம் காதலிக்காக காத்திருக்கிறவங்கெல்லாம் சீட்டெடு கொண்டாடு. அந்த சனி பகவான் இந்த 6 மாதமும் சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த 6 மாதமும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. 7ஆம் இடத்தை சனி பார்த்து விட்டார், மங்கள சத்தம் கேட்கும், ஃபாரின் போக போகிறீங்க. இனிமேல் உங்கள் ஆர்டர், உங்களுடைய ஃபீல்டு, உங்களுடைய ஒர்க்கு ஸ்டைலே வேறு, அந்த மாதிரி ஆக்குவார். அடுத்து சனி பகவான் 10 பார்க்குறார். 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். 10ஐ சனி பார்த்தால் என்ன ஆகும்? தொழில் பிச்சுக்கிட்டு போகும் 10ஆம் இடம். ஆனால் உங்கள் துறை எதுவோ அதில் உங்களை டாப்பர் ஆக்குவார் சனி. நான் அதுவே சொன்னேன், 3 பேருக்கு சொன்னேன், மிதுனத்துக்கு சொன்னேன், தனுசுக்கு சொன்னேன், அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் உலகப் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். நான் தாண்டா இனிமேல் நின்னா தர்பார், அந்த மாதிரி தர்பார் பண்ண போகிறீங்க. தர்பார். அது காரணம் என்னென்னா, சனி பகவான் 10ஐ பார்க்கிறார், 10ஆம் இடத்து சனி. அடுத்ததாக இந்த சனி 10ஐ பார்ப்பதை போலவே உடம்புல உட்கார்ந்துருக்கிறதுனால தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தருகிறார். முக்கியமான விஷயம், கோயில்களுக்கு, ஆன்மீகவாதிகளாக இருப்ப கோயில்களுக்கு, சக மனிதர்களுக்கு பிரேத சம்ஸ்காரம் மாதிரி இப்போ இறந்து போனவர்கள் எல்லாம் அவங்களோட இறுதி மரியாதைக்கு நல்லது செலுத்துங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்ரீமடமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 516 17 கவுண்ட் இல்லாமல் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நாங்கள் நிறைய பேரை பண்ணுறோம் பிரேத சம்ஸ்காரம். இது ஒரு வாழ்க்கை தர்மமாக எடுத்துக்கொள்ளுங்கள். காரணம் என்னென்னா, சனி பகவானை பார்த்து நீங்கள் பயப்படாமே இருக்கலாம். எப்போன்னா, கழிவறைகள் சுத்தம் செய்வதற்கு, பொது கழிப்பிடத்தை சுத்தம் செய்ய பணம் கொடுக்குறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க, நீங்கள் உழைத்த பணத்தை மக்களுக்கு கொடுக்குறீங்க. அது மாதிரி பாதுகைகள், செருப்பு கொடுக்குறீங்க, கொடை கொடுக்குறீங்க. அதெல்லாம் சக மனிதனுக்கு செஞ்சால் மீனராசிக்காரங்களுக்கு அவ்வளோ புண்ணியம். அதே மாதிரி இறுதி ஊர்வலங்களுக்காக செலவு பண்ண தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கை கடைசியாக மாறும். உலகத்தில் மனிதனுக்கு நடக்கக்கூடாத ஒரு கேவலமான ஒரு விஷயம், அவனுடைய இறுதி மரணத்திற்கு பணம் இல்லாமல் இருப்பது தான் உலகின் மிக மட்டமான விஷயம். அதை கூட ஒரு காக்கைக்கு இருக்கிற ஒரு கௌரவம் கூட மனிதர்களுக்கு கிடைக்கலங்கிறது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம். அது சனி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார். இந்த காரியத்தை பண்ணுறவங்களும் சனி பகவான் தொடவே மாட்டார். அதான் அவருடைய ஸ்பெஷல். உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பு? சனி பகவானுடைய நாமம், சனி கவசம் படிங்க. அதே மாதிரி சனி பிராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ மந்தாய ஸ்வாஹா, இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லுங்கள். காகத்வஜாய வித்மஹே கட்டஹஸ்தாய திமிகி தன்னோ மந்த பிரச்சோதி, அதை சொல்லிட்டே இருங்க, நல்லா இருப்பீங்க. அட் த சேம் டைம் சனி பகவானுடைய சனி இருக்கின்ற நாட்களில் நீங்கள் பெரும்பாலும் நீல வஸ்திரம் அணிந்து, அல்லது ஐயப்பன் பாடல்கள், இது மாதிரி ஆஞ்சநேயர் பாடல்கள்லாம் போய் ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு, வெண்ணெய் காப்பு, வெற்றிலை காப்பு இதெல்லாம் போட்டு வழிபடுங்க. ஆஞ்சநேய பக்தரா ஜெய் ஆஞ்சநேயா என்று நீங்கள் வேண்டிக் கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது.
இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சுவாமி? 100க்கு 97 மார்க். ரொம்ப சூப்பராக இருக்குது. காரணம் 10 பார்க்குறாரே, அதனால் அருமையாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. மீன ராசி அன்பர்களுக்கு மீளா துயரத்தில் மீண்டு விடுவோமா, நீந்தி விடுவோமா, இல்லை மூழ்கி விடுவோமா அப்படிங்கிற பல கேள்வியுடன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பயிற்சியில் சொல்லியிருப்பேன். 2022லேருந்து தண்ணிக்குள்ளே இருக்கோமா அல்லது உயிரோடு இருக்கோமாங்கிற நிலைமையில் மீனராசி அன்பர்கள் இருந்துக்கிருக்கீங்க. இந்த 2022லேருந்து நீங்கள் ஒன்று நகையை கொடுத்து ஏமாந்துருக்கணும், இல்லை பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கணும், இல்லை பாசத்தினால ஏமாந்துருக்கணும். இந்த ஏமாற்றங்கிற ஒரு வலையில் சிக்காத மீனம் இருந்துச்சுன்னா அது பெரிய அதிசயம். ஏன்னா உங்களை அப்படி பக்காவாக பிளான் போட்டு கூடவே இருந்து அண்ணே 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 அண்ணன்னு கழுத்தறுத்தவங்க இருப்பாங்க, தம்பி 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 தம்பின்னு உருகி உங்களை லாக் பண்ணவங்க இருப்பாங்க, பாசக்கார தங்கச்சிம்மா பாசக்கார தோழிமான்னு சொல்லி உங்களை தோளில் தொல்லையாக போட்டு வளர்த்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட எல்லா விதமான சூழ்ச்சியிலிருந்து, எல்லா விதமான செயல்பாடிலிருந்து, திருமண வாழ்க்கையில் ஏமாற்றத்திலிருந்து, எல்லா விஷயங்களிலிருந்தும் எப்போ நிம்மதி பெறுவோம் என்று எதிர்பார்க்கின்ற மீனராசி அன்பர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு நல்ல விதமான நிகழ்ச்சிகள், நல்ல விதமான சந்தோஷங்கள் கிடைக்க வைக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெற்று கொடுக்க போகிறார். இது எப்போ வரையும் சார் கொடுப்பாரு? சார் 2026 நவம்பர் வரையும், உங்களுக்கு ஜூலை எண்டுலேருந்து நவம்பர் வரையும் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த நவம்பருக்கு அப்புறம் ரிவர்ஸில் அடிப்பார் கெடுக்கும், சடக்கு 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 குரு பார்வை போயிடும். அப்போ அதான் என்ன சொன்னால், ஒரு 10,000 வந்திருக்கா பேங்கில் போட்டு வச்சுக்கணும், 1 லட்சம் வந்திருக்கா பேங்கில் போட்டு வச்சுக்கணும், நகை வாங்கி வச்சுக்கணும். அதை விட்டு 1 லட்சம் தானே இருக்குது, இன்னும் ஒரு 1 லட்சம் வரட்டும் அப்படின்னு எடுத்து வச்சிங்கன்னா பிடிங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. புரியுதா? ஸோ இதில் கவனமாக இருக்கணும். சுப நிகழ்ச்சி நடத்தணுமா? சூப்பராக நடத்தலாம். எப்போ வரையும்? நவம்பருக்குள்ளே உங்கள் வீட்டில் திருமண நிகழ்ச்சிகள் நடத்திக்கலாம். அதற்கான பாக்கியம் உண்டு. தொழிலில் எவ்வளோ பெரிய போட்டி இருந்தாலும் அந்த போட்டியில் வெற்றி பெறுவீங்க. நவம்பருக்கு அப்புறம் ஒருத்தன் போட்டி போட வரான்னு நீங்கள் என்ன பண்ணணும்? நீ முன்னாடி போப்பா, நான் பின்னாடி வரேன், விட்டு கொடுத்துடணும். நீங்கள் அவன்கிட்ட போய் போட்டி போட்டிங்கன்னா என்ன பண்ணுவான்? உங்களை எப்படியா இந்த ஒரு படத்தில் வடிவில் குழப்பறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா சந்து புந்தாக போவாங்க. கடைசியில் அவர் பின்னாடியே போய் மாட்டிக்கிறவாரு, ஒரு சந்துக்குள்ளே கூட்டு வச்சு கும்மா குத்துவாங்க. அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை ஒரு பாயை திசை திருப்பி உங்களை மாட்டி விட்டுருவாங்க. கவனமாக இருக்கணும். ஏன் சார் எங்களுக்கு மட்டும் இவ்வளோ கவனம் சொல்கிறீங்க? ஏன்னா உங்கள் ராசியில் தானே சனி வக்கரம் பெற்று உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வருமானம் சூப்பராக இருக்க போகுது. அதுக்கேற்ற சுப விரைய செலவு என்ன பண்ணணும்? நீங்களே உண்டு பண்ணிக்கணும். ஒரு இடம் வாங்கி போடுறது, ஒரு வீடு கட்டுறது, சரியா? இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? வாண்டடாக நவம்பர் மாதத்துக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா விரைய செலவு என்பது சுப விரயமாக மாற்றக்கூடிய அமைப்பு கிரகங்களில் உண்டு. அதே போல் சார் நகையை கொடுத்து ஏமாந்துட்டேன். ஒரு கிளைண்ட் கேட்டார், சார் நான் என்னுடைய ரொம்ப உருகின நண்பனுக்கு, பாசக்கார தோழனுக்கு என் நகையை, என் வீட்டில் இருந்து எல்லா நகையும் கொடுத்துட்டேன் சார், இப்போ அந்த நகை வரமாட்டேங்கி அப்படிங்கிற நிலைமையில் போன வாரம் கூட கால் பண்ணி கேட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் தன் நகை கிடைக்கலைங்கிற வருத்தப்படக்கூடிய நிலையில் உள்ளவங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு சனி வக்கர பயிற்சி காலம் வரையும் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் நகை திரும்ப வரும், கவலைப்பட வேண்டாம். அதே போல் குழந்தைகளிடம் தேவையில்லாத விவாதங்கள் பண்ண வேண்டாம். குழந்தைய புரிய வைக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய குழந்தைகளை புரிய வைப்பதை கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. ஸோ குழந்தைகளுக்கு நல்ல ஒரு நண்பர்கள், நல்ல உறவுகள் இருக்காங்கிறத அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. மற்றவங்களை நம்பி ஒப்படைக்காதீங்க. ஏன்னா இப்போலாம் சின்ன குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ குழந்தைகளை யாரையும் நம்பி ஒப்படைக்காமல் உங்களுடைய கண்ணும் கருத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ணன் தம்பி உறவுகளில் ஏற்பட்ட தடுமாற்றம், ஏற்பட்ட போராட்டம் எல்லாமே சரி செய்யப்பட்டு உண்மையான ஒரு பாசக்கார அண்ணன் தம்பியாக நீங்கள் வாழக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதெல்லாம் மாற்றம் கிடையாது. தனிமையில் இருக்கேன் அப்படின்னு மீனராசிக்காரங்க யார் கை தூக்குறீங்களோ இனிமேல் தனிமை கிடையாது, இனிமேல் இருக்கேன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை உங்களுக்கு சனி பகவான் வக்கரம் அடைந்து கொடுக்க போகிறார். இதை சரியான முறையில் பயன்படுத்திட்டா சூப்பராக இருக்கும். அதாவது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்முடைய மீன ராசி பெண்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. ஆனால் எக்காரணத்த கொண்டும் உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய செயல்பாடுகளை மற்றவர்களிடம் கூறி அவர்களிடம் ஐடியா கேட்காம மட்டும்
நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா சூப்பராக வாழ்வீங்க, சிறப்பாக வாழ்வீங்க, செமையாக வாழ்வீங்க. சொன்னதை செய்யுங்க. இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. என் அன்பான மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். நல்ல சமணம் போட்டு உட்கார்ந்துட்டார். இன்னும் 2 வருஷம் அங்கிட்டு தான் இருக்க போறார். அந்த சனி பகவான் இப்போ வக்கரம் அடைகிறார். அப்போ ஜென்ம சனி வந்துருச்சுங்க, என் மனசு கஷ்டமாக போயிருச்சுங்க, நிறைய கஷ்டப்பட்டுட்டேங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உங்களுக்கு இப்போ நன்மைகளாக நடக்க போகுது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. கெட்டவன் கெட்டு போகிறாரு. உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் ஆக போகுது. அப்படிப்பட்ட நேரம் நடக்குது. இப்போ புது புது முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். ஃபினான்ஷியலாக ஒரு முயற்சியில் இருக்கீங்க. இந்த பணம் வந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் உயர்ந்துருவேன், அந்த பணம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்க. இப்போ பண வருமானம் கிடைக்கும். கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களெல்லாம் முன்னேறி போயிட்டாங்க. உங்களுக்கு மட்டும் ஸ்லோ ப்ராக்ரஸாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க, பெரிய அளவுக்கு முன்னேறுவீங்க. நல்லவர்களின் வழிகாட்டுதல் கிடைக்கும். போதுமே, வழிகாட்டுறதுக்கு ஆள் கிடைச்சா போதுமே. சார் எல்லாருக்கும் திறமை இருக்குது சார், சிலர் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா அந்த வாய்ப்பு அவங்களுக்கு தான் கிடைக்குது. திறமை மட்டும் போதாது, வாய்ப்பு வேணும். இப்போ மீனராசிக்காரங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நீங்களே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், கிடைச்சிக்கிட்டு ஜெயிக்க முடியும். நீங்களே ஒரு நல்ல கலைஞராக இருக்கிறீங்க, எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இருக்குது, சினிமா ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, நாடக ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, பரதநாட்டியம் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க. நல்ல வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. நிறைய குடும்பங்களை கல்யாண தடைங்கிறாங்க, இப்போ கல்யாண தடை நீங்கும், கல்யாணம் கூடி வரும். கல்யாணம்லாம் ஆகி குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை பலருக்கு கூடிக்கிட்டு இருக்கு. குழந்தை பாக்கியம் நல்லபடியாக அமையும். உங்கள் பிள்ளைகள் மனது மாறுபட்டவங்க இப்போ உங்கள் சொல் கேட்பாங்க. அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு நல்ல ஹைக்கு வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள், மீனராசி மாணவர்கள், படிப்பில் பெரிய பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். எதிர்பார்க்கிற ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு கூடி வரும். அது யோகமாக இருக்குது. ஆஃபீஸில் இப்போது நல்ல பதவி கிடைக்கும். சில பேர் எனக்கு ப்ரமோஷன் வேண்டாம், பழைய பதவிக்கு போகணுங்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும். அப்போ உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன், வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். அதையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யோகமாகவே அமையுது. அதே மாதிரி பணம் தட்டுப்பாடு, பண இழப்பு அடைந்தவர்கள், அந்த பண இழப்பு இப்பொழுது நிவர்த்தியாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. பேரண்ட்ஸுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம், இருக்கிற வீட்டை இடித்து கட்டக்கூடிய யோகம், அதெல்லாம் மிக மிக சிறப்பாக இருக்குது. புதிய சொத்து வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பிள்ளைகள் பேரில் சொத்து வாங்குவீங்க. எல்லாம் சரிதான். ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போயிடும். நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு அப்படின்னு மதுரையில் மீனாட்சி உட்கார்ந்துருக்கா பாருங்க, அவளுடைய அருள் காட்சி கிடைச்சா போதும். மீனாட்சி அம்மனை போய் நீங்கள் வழிபட்டு பாருங்க, பெரிய பெரிய வெற்றிகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தேடி வரும். உங்களுடைய ப்ளஸ்ஸு, உங்களுடைய பணிவு, எப்பவுமே பணிவாக இருந்தே வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய மனிதர்கள் மீனராசி அன்பர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலகப் போகுது. எதிர்பார்க்கிற பணவரவு கூடி வரப்போகுது. நல்ல ஆடை ஆபரணம் சேரப்போகுது. உங்களை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய எண்ணம். நீங்களே ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிறீங்க, உங்கள் அவுட்ஃபிட்ஸுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. நீங்களே பெரியவங்களாக இருக்கீங்க, குடும்ப உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலம்ங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கிடணும், அது முக்கியம் இல்லையா? உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த்தை பார்த்துக்கிடுங்க. ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது, நல்லா இருப்பீங்க. மனைவிக்கு சில நேரம் நடக்கும், உங்கள் கணவருக்கு சில நேரம் கருத்து மாறுபாடோ உடல்நல பிரச்சனை இருந்தாலோ அது சரி செய்கிற முயற்சியில் இறங்குங்க, நன்மைகள் பெருகும். ஸோ ஃபினான்ஷியலாக பெரிய growth உங்களுக்கு காத்திருக்கு. உங்கள் மனது சந்தோஷமாக இருக்கும். ஆன்மீக வழிகளில் மனது ஈடுபடும். தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த காலகட்டத்தில் இன்னும் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் காத்திருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எந்த நேரமுமே சங்கரன் கோயில் கோமதி அம்மனை மறக்காமல் அவள் திருவடிகளை சரணடையுங்கள். பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். வாழ்த்துக்கள். உடல் நலத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ
அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக மருத்துவ ஆலோசனை இப்போ கிடைக்கும். இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ரொம்ப நாளாக கடன் இருந்துச்சு, கடனை அடைப்பீங்க. அதெல்லாம் பெரிய திருப்தியாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. மறைமுக விஷயங்கள், உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், அதை பற்றிய செய்திகள் உடனே வந்து சேரும். அதனால எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உபாயங்கள், தந்திரங்கள் அத்தனையும் செய்வீங்க. இந்த காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியை தருது. ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, போட்டி கம்பெனியை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே நாம் பாரதி. உங்களுக்கு அந்த வல்லமை கிடைக்குது. சிம்மராசிக்காரங்க ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும், ஜெயிச்சிருவீங்க. இது நல்ல நேரம். யாரை சார் நாங்கள் கும்பிடணும்? யாரை கும்பிட்டா நல்லா இருப்போம்? சாட்சாத் விநாயக பெருமான். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகணும். விநாயகருக்கு அருகம்புல்லுனால் அர்ச்சனை பண்ணணும். அந்த அர்ச்சனை உங்களுடைய தடைகளை போக்கும், வாழ்க்கையை நல்ல விதமா மாற்றி தருங்க. சனி பகவான் வக்கரச்சனி வாழ்க்கையை தரப்போறாரு, காத்திருங்க. மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரத்தன்மை அடைகிறார். இது ரொம்ப ஹாப்பியஸ்ட் நியூஸ் தான். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்றது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தான் கொஞ்சம் சின்ன ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா புரட்டாதி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் பாதத்துல மாத்திரம் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. இந்த 4ஆம் பாதத்தை நோக்கி அந்த ரிவர்ஸ்ல அந்த சனி பகவான் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உத்திரட்டாதியும் ரேவதியும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அதனால கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் மீது சனி பகவான் வக்ரத்தன்மை அடைகிறார். சந்திரன் சனி சேர்க்கை புணர்வு தோஷம் நிறைய தடைகளை கொடுக்கும். ஒரு வேலை எடுத்தா கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல இழுக்குது மேடம். ஒரு பேமெண்ட் வரணும்னு நினைச்சோம்னா ஒரு மாசமா இழுத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேலை செய்ய நம்ம முயற்சி பண்ணனா கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல இழுக்குது. எனக்கு ஒரு ஆபீஸ்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், அந்த இடத்தையும் எதிர்பார்த்தா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி எல்லா இடத்துலயும் சில தடைகள் அப்படின்றது இந்த சந்திரன் சனி சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கும். இந்த புணர்வு தோஷம் மேக்சிமம் எந்த இடத்துல வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு திருமண வைபவங்கள் வருது அப்படின்னா அந்த இடத்துல மேக்சிமம் வேலை செய்யும். ஒரு திருமணம் நடக்கக்கூடிய இடத்துல அங்கதான் அப்பதான் யாராவது ஒரு முதியோர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையில்லாத உடல் தொந்தரவுகளை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் நிச்சயமாகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அடுத்து திருமணத்திற்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு கடைசி நேரத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். இதெல்லாமே இந்த புணர்வு தோஷம் சந்திரன் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜோதிட ரீதியாக இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம என்ன செஞ்சா நம்மளுக்கு சரியாகும் அப்படின்னு கேட்டோம்னா, எப்போதுமே பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு தான் இதற்கு உகந்த ஒரு தீர்வு. ஒரு ரெமிடி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புணர்வு தோஷத்துக்கு இந்த விநாயகர் வழிபாடு தான் ஒரு தீர்வு. அந்த விநாயகர் வழிபாடுல இப்போ கால சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெய்வ வழிபாடு பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய விரதங்கள் தெரிய ஆரம்பிச்சாச்சு. வெளியில நிறைய ஆன்மீக வழிபாடுகள் தெரிய ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம். இந்த இதை நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த புணர்வு தோஷம் அப்படின்றது முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய ஜாதக ரீதியாக சந்திரன் சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே முழுமையான ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த மீன ராசி என்பவர்களுக்கு சனி வக்ரத்தன்மை அடையிறதுனால நிறைய வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வளர்ச்சிகளை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை ரீதியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால வேலை ரீதியான மாற்றங்கள், குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு போறதுக்கு உண்டான ஒரு நேரம், குடும்பத்துல இருந்து சில விஷயங்களுக்காக அவர்களுக்கு பினான்சியல் ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக நீங்க தனிமையில இருக்கக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அப்படியே 2 மடங்காக பெருக போகுது. ஏன்னா வக்ரத்தன்மையோட சனி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்த மந்த தன்மைகள், தொழில முடங்கி இருந்த சில தொழில்கள்லாம்
எல்லாம் நிவர்த்தியாகி நல்ல ஒரு வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதனால நிறைய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நல்ல மார்க்கெட்ல வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய திறமை அப்படின்றது வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை இந்த மீன ராசி என்பர்களுக்கு முழுமையான மாற்றத்தை கொடுக்க போகுது. வேலை இல்லாதவர்களுக்கு முழுமையான வேலை வாய்ப்பை கொடுக்க போகுது. ஆனா கொஞ்சம் அலைச்சல்களையும் சேர்த்து கொடுக்கும். வேலை கிடைச்சிருச்சு, ஆனா ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு, எதுக்குமே கவலைப்படக்கூடாது. வேலை கிடைச்சதே பெரிய விஷயம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. ஏன்னா ஜென்ம சனி உங்களை உண்டு இல்லாம பண்ணிடும். அதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு அப்பப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரியாக நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அலைச்சல் இருந்தது அப்படின்னா பெரிய அளவுக்கு நோய் தொந்தரவுகள் வராது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. அதனால அதிகப்படியாக அலைச்சல் வச்சுக்கோங்க. அதிகப்படியாக உடல்ல ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரியாக, அதாவது யோகா போன்ற சில தியான பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மீன ராசி என்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். குடும்பம் ரீதியாக, கணவன் மனைவி ரீதியாக, குழந்தை ரீதியாக சில விஷயங்கள்லாம் நல்ல பாசிட்டிவா நடக்கும். குழந்தைகள் அவர்களினுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம், அவர்களினுடைய திருமண வாழ்க்கையை நீங்க அமைக்கக்கூடிய ஒரு நேரம். இப்படி அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது படிப்படியாக முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி வக்ரத்தன்மை அடையும் போது நீங்க செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்கள், நிறைய மீனராசி என்பர்கள் எனக்கு போன் பண்றாங்க. என்ன அப்படின்னா, திருநள்ளாறு போறோம் நாங்க, வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடுறோம், இவ்வளவு செஞ்சு எங்களுக்கு ஏன் சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குறாரு? பிரச்சனையை கொடுக்குறவரே அவர் தான். அவரை போய் டெய்லி குட் மார்னிங் போட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம உங்களுக்கு நல்லதா கொடுப்பாரு. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஜென்ம சனி இருக்கிறவங்க அதிகப்படியாக சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணவே கூடாது. சனீஸ்வரன் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மறந்து நடக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை அவர் மறந்துடுவார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அவர்கிட்ட போய் க்ளோஸா நின்று நீங்க சில விஷயங்களை செய்யும் போது அவர் உங்களை பார்த்து நீ போன பிறவியில இப்படி பண்ண, உங்களுடைய முன்னோர்கள் இப்படி பண்ணீங்கன்னு உங்களுடைய ஹிஸ்டரியவே ஆராய ஆரம்பிச்சிடுவாரு. சும்மா இல்லாம அவரை போய் நீங்க தூண்டி விட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால ஜென்ம சனி இருக்கிறவங்க சனீஸ்வர பகவானை பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை எண்ணெய் காப்பு கொடுங்க, நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, அவருக்கு வெண்ணெய் சாத்துங்க. இது எல்லாத்தையுமே பிராயச்சித்தமா செய்யுங்க. அடுத்து ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க. இது எல்லாமே செய்யுங்க. செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு முடிஞ்சிடும். இந்த மீனராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நவகிரகத்தை சுத்தும் போது தப்பா சுத்துவாங்க. ஏன்னா இவர்கள் செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரியாக ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நான் நிறைய இடத்துல கோவில்கள்ல வாட்ச் பண்ணியிருக்கிறேன். மீனராசி என்பர்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நவகிரகத்தை சுத்தி வந்துட்டு கடைசி சனீஸ்வர பகவானுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அவரோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நவகிரகத்துல சூரியன் இருக்கும். சூரியன் கிழக்கு நோக்கி இருக்கும். அந்த சூரியனுக்கு முன்னாடி சுக்கிரன் இருக்கும். இந்த சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க கிளாக் வைஸ் சுத்தி அடுத்து சூரியனோடையதான் முடிக்கணுமே ஒழிய, நீங்க சூரியனுக்கு சுத்தி அந்த பக்கம் சனீஸ்வர பகவான் இருப்பாரு, அவரோட முடிக்க கூடாது. அப்படி முடிச்சீங்க அப்படின்னா அதனால பாதிப்புகள் அப்படின்றது நிறைய வரும். மீனராசி என்பர்கள் மிளகு தீபம் ஏத்தக்கூடாது. ஏத்துனீங்க அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகப்படியாக வரும் இந்த காலகட்டத்துல. அதனால மிளகு போட்டு விளக்கேத்துறது, இந்த மாதிரி நவகிரகங்களை தவறாக சுத்துறது, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.